Welcome to GKIAS. This video is about prelims previous year question discussion. Particularly இந்த வீடியோல வந்து நம்ம UPSC prelims Indian polity அப்படிங்கிற சப்ஜெக்டோட previous year questions வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் with detailed explanation ஓட. ஸோ ஓவராலா இந்த PYQ சீரீஸ்ல இந்தியன் பாலிட்டியில நம்ம 15 years of question paper வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் from 2011ல இருந்து 2025 வரை. As all of you know, every year in UPSC prelims, so around 12 to 18 questions average வந்து இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல இருந்து நமக்கு கேட்டுட்டு இருக்காங்க. அதனால இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட டிஸ்கஷன் அதோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது நமக்கு 2026 ப்ரிலிம்ஸுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிற இயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2025. ஏன்னா லேட்டஸ்ட் கொஷின் பேப்பர்ல இருந்து அட் த லாஸ்ட் we will discuss 2011 கொஷின். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்ஸ் டிஸ்கஸ் 2025 UPSC prelims பாலிட்டி கொஷின். இந்த கொஷின்ல பாத்தீங்க அப்படின்னா ஓவரால் 16 கொஷின்ஸ் வந்து இந்தியன் பாலிட்டியில இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரம் மாடரேட் டு டஃப் ஏரியால இருந்து கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ 2025 ப்ரிலிம்ஸில் பாலிட்டியில் கேட்ட ஃபர்ஸ்ட் கொஷின் அப்படிங்கிறது தட் இஸ் வித் ரெஃபரன்ஸ் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். திஸ் இஸ் நத்திங் பட் 3 காலம் கொடுத்து நம்மளை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன் இஸ் ரிலேட்டட் டு டிபார்ட்மெண்ட், செகண்ட் ஒன் ரிலேட்டட் டு தேர் ஃபங்க்ஷன்ஸ், தேர்ட் ஒன் ரிலேட்டட் டு தேர் பிலாங்ஸ் டு விச் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது மேட்ச் த ஃபாலோயிங்ல யூபிஎஸ்சியில் இந்த ரீசன்ட் டைம்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது இடி, இவங்க எந்த மினிஸ்ட்ரி கீழே வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் ஈஸியாக மேட்ச் பண்ணி பார்ப்போம். பட் இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கிடையாது. தே ஆர் கம்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஓகேவா? எஸ், ஆல் ஆஃப் யூ நோ இடி அப்படிங்கிறது அடிக்கடி நியூஸ்ல இருந்தது. அப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படிங்கிறது தட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸு கீழே வரும், பர்டிகுலர்லி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ அப்படிங்கிற ஏரியாக்குள்ள. ஸோ இதில் இவங்களோட ஃபங்க்ஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த ஃபியூகிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் அப்படின்னு கேட்டால் எஸ், இந்த செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். பட் தேர்ட் ஒன் தப்பு அப்படிங்கிறதுனால ஓவராலா இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது தப்பு. செகண்ட் ஒன் டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எஸ், இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா பர்டிகுலர்லி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அதில் எந்த மினிஸ்ட்ரி கீழே? டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ கீழே வர்றாங்க, பர்டிகுலர்லி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இவங்களோட வேலை எஸ் கஸ்டம்ஸ். நான் சொன்னேன்ல, கஸ்டம்ஸ் அப்படின்னு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா எஸ், இவங்க கஸ்டம்ஸ் ஆக்டை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் கரெக்ட். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அப்படிங்கிறதும் கரெக்டான விஷயம் தான். ஸோ திஸ் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். செகண்ட் ஒன் கரெக்ட். தேர்ட் ஒன் பாருங்க, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிஸ்டம்ஸ் அண்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தேர்ட் ஆப்ஷன். இது ரீசெண்டாக 2018ல் அகெயின் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸு கீழே கிரியேட் பண்ண ஒரு இம்பார்ட்டன்டான டிபார்ட்மெண்ட் தான் டேட்டா மேனேஜ்மெண்ட்டுக்காக கிரியேட் பண்ணாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூங்கிறது கரெக்ட். பட் இதில் தான் வந்து ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா தே ஆர் கேரிங் அவுட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ணுறதுக்கு செப்பரேட்டான டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில் இருக்கு. அது என்ன டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் அனலிட்டிக்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செப்பரேட் டிபார்ட்மெண்ட் இருக்கு. டேட்டாவை மேனேஜ் பண்ணுறது மட்டும்தான் இவங்க வேலை. அனலிட்டிக்ஸ் பண்ணுறது இவங்களோட வேலை கிடையாது. ஸோ திஸ் ஆப்ஷன் இஸ் ராங். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டு தேர்டு ராங்கு, செகண்ட் ஒன் கரெக்ட் அப்படிங்கிறனால தட் இஸ் ஆப்ஷன் ஒன்லி ஒன் இஸ் யுவர் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் இன் 2025 ப்ரிலிம்ஸ் பாலிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் பாலிட்டி கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பாருங்க, ஆல் த கொஷின்ஸ் ஆர் ரிலேட்டட் டு ஆர்டினன்ஸ். ஆர்டினன்ஸ் அப்படின்னா எஸ், பிரசிடென்ட்டோட ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் மென்ஷன்ட் இன் ஆர்டிகல் 123. கவர்னரோட ஆர்டினன்ஸ் பவர் அப்படிங்கிறது மென்ஷன்ட் இன் ஆர்டிகல் 213. ஸோ இப்போ ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய கொஷின். ஸோ ஆர்டினன்ஸ் கேன் அமெண்ட் எனி சென்ட்ரல் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ், பிரசிடென்ட் வந்து ஒரு ஆர்டினன்ஸ் இஷ்யூ பண்ணுறாரு அப்படின்னா he can amend any central act which the equal power to parliament.
ஸோ தட் இஸ் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, an ordinance can abridge ஃபண்டமெண்டல் ரைட். ஃபண்டமெண்டல் ரைட்டை தட் இஸ் ஆர்டினன்ஸ் மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா வயலேட் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ டேக் அவேவும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா த ஆர்டினன்ஸ் கம்ஸ் அண்டர் த டெஃபனிஷன் ஆஃப் லா விச் இஸ் மென்ஷன்ட் இன் ஆர்டிகல் 13. அப்போ ஆர்டிகல் 13 கீழே லாங்கிற டெஃபனிஷன் கீழே இந்த ஆர்டினன்ஸும் வரும். ஸோ த பிரசிடென்ட் cannot abridge a fundamental right by using his ordinance making power. So second option தப்பு. So by elimination methodology second option தப்பு அப்படின்னாலே we can arrive the answer that is 1 and 3. But third option என்னன்னு பாருங்க, an ordinance can come into effect from back date அப்படின்னு சொல்லி. எஸ், ஆர்டினன்ஸ் வந்து ஒரு பேக் டேட்டோட எஃபெக்ட்ல இருந்து வரலாம். அதாவது ரெட்ரோஸ்பெக்டிவ் லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ப்ரீவியஸ் டேட்ல இருந்தே அதோட இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லான்னு சொல்லலாம், ரெட்ரோஸ்பெக்டிவ் லான்னு சொல்லலாம். பட் இதுல அடிஷ்னலா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், திஸ் இஸ் நாட் ஃபார் கிரிமினல் லாஸ். கிரிமினல் லாஸை ரெட்ரோஸ்பெக்டிவா கொண்டு வர முடியாது. ஒன்லி சிவில் லாஸை மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரெட்ரோஸ்பெக்டிவா கொண்டு வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட், தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். தட்ஸ் வை ஆன்சர் இஸ் சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, இட் இஸ் a காம்பினேஷன் ஆஃப் பாலிட்டி அண்ட் ஜாகிரபிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். பட் பாலிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல எது பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் தான். அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, திரிபுரா இந்த 3 ஸ்டேட்டை பத்தி ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இன் ரிலேஷன் டு அருணாச்சல் பிரதேஷ் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. த கேபிட்டல் இஸ் நேம்டு ஆஃப்டர் எ ஃபோர்ட் அண்ட் த ஸ்டேட் ஹேஸ் 2 நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எஸ், தட் இஸ் கரெக்ட். ஏன்னா இட்டாநகர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னா, தட் இஸ் த பிரிக்ஸ் ஆஃப் ஃபோர்ட் அப்படிங்கிறதா மீனிங். ஃப்ரம் ஏன்ஷியன்ட் பீரியட்லேருந்து இட்டாநகர் அப்படிங்கிற ஃபோர்ட்னால தான் அந்த சிட்டிக்கு இட்டாநகர் அப்படிங்கிற நேம் வந்துச்சு. அதுதான் அருணாச்சல் பிரதேஷோட பர்டிகுலர் கேபிட்டலாக இருக்கு. அந்த ஸ்டேட்ல 2 முக்கியமான நேஷனல் பார்க் இருக்கு. ஸோ நம்தபான் சங்கிபால் அப்படிங்கிற நேஷனல் பார்க் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அருணாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறது தட் இஸ் கரெக்ட்லி மேட்ச்ட். செகண்ட் ஒன் பாருங்க, நாகாலாந்து. The state came into existence on the basis of Constitutional Amendment Act அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நோ, நாகாலாந்துங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமா இந்தியாவில் ஸ்டேட்டா மாறல. அசாம்ல இருந்து இதை நம்ம பிரிச்சு நாகாலாந்து ஆக்ட் 1962 படி ஒரு நார்மல் ஆர்டினரி ஆக்ட் மூலமா தான் இதை ஸ்டேட்டா அனௌன்ஸ் பண்ணிடுவோம். இட் இஸ் த 16th ஸ்டேட் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட 16வது மாநிலமா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் இதுக்கு தேவைப்படலை, பிகாஸ் இட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இன் இந்தியா அஸ் அ பார்ட் ஆஃப் அசாம் அப்படிங்கிறது. ஸோ செகண்ட் ஒன் ராங். தேர்ட் ஒன் பாருங்க, திரிபுரா. இனிஷியலி எ பார்ட் சி ஸ்டேட். எஸ், கான்ஸ்டிடியூஷன் தட் இஸ் 1956க்கு முன்னாடி, அதாவது ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி வரையும் திரிபுரா, மணிப்பூர் இந்த மாதிரி ஒரு 10 மாநிலங்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பார்ட் சி ஸ்டேட் கீழே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதுதான் தட் இஸ் சென்ட்ரலி அட்மினிஸ்ட்ரேட் டெரிட்டரி அப்படின்னு சொல்லி எப்போ மாற்றினாங்கன்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956ல மாற்றினாங்க. அதுக்கு அப்புறம் தான் வந்து திரிபுரா வந்து அப்போ இனிஷியலாக சென்ட்ரலி அட்மினிஸ்ட்ரேட் ஏரியாவா, அதாவது யூனியன் டெரிட்டரியா இருந்த திரிபுரா தட் இஸ் பர்டிகுலர்லி 1956ல இந்த யூனியன் டெரிட்டரியா இருந்திருக்கும். தென் 1972ல இது ஃபுல் ஃபிளெஜ் ஸ்டேட்டா மாறி இருக்கும். தட் இஸ் 20th ஸ்டேட் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட 20வது மாநிலமா இதை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அருணாச்சல் பிரதேஷோட ஃபேக்ட் கரெக்ட், திரிபுராவோட ஃபேக்ட் கரெக்ட். தட்ஸ் வை ஆன்சர் பி ஒன்லி 2 அப்படின்னு சொல்லி சொல்றோம். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங்னு கொடுத்துருக்காங்க. 3 பாடி கொடுத்துருக்காங்க. ஒன்று இன்டர்ஸ்டேட் கவுன்சில், இன்னொன்று நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில், தென் ஜோனல் கவுன்சில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொஷின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, நமக்கு how many of the above were established as per the provisions of Constitution of India ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்டைரக்டா என்ன கேட்குறாங்கன்னா, அந்த 3 பாடியில எதெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு கேட்டிருக்காங்க, கான்ஸ்டிடியூஷன்ல எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது